சக்திஸ் கிச்சன். இன்னைக்கு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வானலில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் ஒரு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 4 கிராம்பு, இது கூட நறுக்கின பச்சை மிளகாய், வெங்காயம், இது கூட உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா. இது நல்லா வதங்கினதும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதுல 2 தக்காளி அரைச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரணும். தக்காளி நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். மசாலாவோட நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், சிக்கன்லேருந்தே தண்ணி விடும், அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போது மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது மூடி ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இது கூட கொத்தமல்லி துவைக்கிறேன். ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக இதை வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.